மாலை நேரத்தில் வயல்வெளி ஓரத்தில் செல்லும் சின்ன பாதையில் மல்லிகை பூவெல்லாம் வச்சுட்டு அல்லி முல்லை நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க தோழிங்க 2 பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தி பேர் கவி, இன்னொருத்தி பேர் ரேவதி. அப்போ கவி கேட்குறா, ஏ அல்லிமுல்லை, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, ஊருக்கு விளக்கேற்ற போறியா அப்படின்னு. அதுக்கு அல்லிமுல்லை சொல்கிறா, அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வயல் காற்று அடிச்சிச்சின்னா எல்லாரும் அழகாக தான் தெரியும் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்லுவா, இல்லை இல்லை, நீ இன்னைக்கு வேறு லெவலில் இருக்கா, மல்லிகைப்பூ புடவையெல்லாம் பார்த்தா ஏதோ சினிமா ஷூட்டிங் போகிற பிள்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு அல்லிமுல்லை சொல்லுவா, அடப்பாவிகளா, அம்மா சொன்னாங்க மண் வாசனை ஒட்டிக்கிட்ட புடவையே அழகு அப்படின்னு, அதான் நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ 3 பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது கவி சொன்னால், நம்ம சின்ன வயசில் ஞாபகம் வருதா, இதே பாதையில் தானே பள்ளிக்கு போய் சிரித்து விளாண்டுட்டு போவோம் அப்படின்னு. அதுக்கு அல்லிமுல்லை சொல்லுவா, ஆமாம், அப்போ கவலைனா தேர்வு மட்டும்தான், இப்போ வாழ்க்கையே ஒரு பெரிய தேர்வு மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்லுவா, ஆனால் என்ன வந்தாலும் நம்ம 3 பேரும் இப்படியே இருந்துடணும், அதுதான் நமக்கு பெரிய பலம் அப்படின்னு. அதுக்கு அல்லிமுல்லை சொல்வா, உண்மை, எல்லாம் மாறினாலும் இந்த நட்பு மட்டும் எப்போதுமே மாறக்கூடாது அப்படின்னு. அப்போ 3 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மண் இருக்கிற வரைக்கும் நம்ம நட்பு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு.